ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குரோம்பேட்டில் இருக்கிற காப்பர் கிச்சன் தான் போயிட்டுருக்கோம் லஞ்சுக்காக. ரொம்ப நாளாக நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். முன்னாடிலாம் வந்து காப்பர் கிச்சன் அது அப்படி இப்படி ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அபியும் கேபியுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க அங்கே போகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டோம். நாங்கள் போகும்போது ஒரு 12:30 போல் தான் இருக்கும். அப்போவே செம கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து நமக்கு டூ வீலர் பார்க்கிங், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. போயிட்டு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் நல்லா பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட் டைப்பு, மேலே வந்து பஃபே டைப் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி போனதுமே முதல்ல நம்ம சூப் எதனா ஆர்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஒரு நாட்டுக்கோழி சூப், அதுக்கப்புறம் ஒரு மட்டன் நெஞ்செலும்பு சூப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்தது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு சூப்பு. ஆனால் சூடு தான் இல்லை. சூப்லாம் சூடாக குடித்தா தானே நல்லாயிருக்கும். சரி ஓகே மறுபடியும் ரீஹீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் அங்கே மறுபடியும் வந்து சூடே இல்லாமல் தான் கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மேஜிக் பண்ணுறதுக்குலாம் வராங்க. மேஜிக் பண்ணி காட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் ஒரு பால் எடுத்து அதை 2ஆக மாற்றினாங்க, 2 3ஆக மாற்றினாங்க. அப்புறம் 3 4 4 வந்து அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாலில் வந்து வெளியே சிக்கன் வர மாதிரி, கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, அது வர மாதிரிலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த சோஃபாவில் இருந்ததுலாம் ஒரு பால் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கையிலேருந்து ஒன்றா கொடுத்தது 2 பாலாக வருது வெளியே. அந்த மாதிரிலாம் நிறைய மேஜிக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அந்த டைமில் வந்து இவங்க நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, அது வந்து சிக்கன் கட்டுறாங்க பாருங்களா. ஆனால் அது முழுசாக காட்டல. நானும் இவங்க எதனா ட்ரிக் வச்சுருப்பாங்களெலாம் யோசிச்சு பார்த்தேன். சரி நம்ம கையே பார்ப்போம் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதானே மேஜிக்கே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த துணியை வச்சுலாம் மேஜிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு மேஜிக் பண்ணாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வெளியே வர வரைக்குமே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மேஜிக்னு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. இவங்ககிட்ட துணியில் உள்ள எதுவுமே இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அது உள்ளே பாருங்கள் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் காதில் இருந்து அந்த எல்லோ கலர் கிளாத்தை எடுத்து காமிக்கிறாங்களாமா. அவனும் அதை பார்த்துட்டு எப்படி அது அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்தான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ட்ரம்ப் கார்டு இருக்கு இல்லையா, அது சீட்டு விளாடுவோம்ல அது வந்து நீங்களே ஷஃபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காற்றுலேயே பண்ணுறாங்க இவங்க. ஷஃபிள் பண்ணி அதுலேருந்து ஒரு கார்டு எடுங்க, அதை நம்பர் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வந்து அந்த கார்டுலேயே இடையில வச்சுருங்க அப்படின்றாங்க. கார்ட்ஸ்க்கு நடுவில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு இவங்க கையில் கொடுத்துட்றாங்களாமா. இவங்க வந்து ஓகே சார் இப்போ கார்டு என் கையில் இருக்குது, நான் அதை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன், இப்போ பாருங்கள் மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ரியலாகவே எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் திருப்பி வச்ச கார்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கார்டை எடுத்து காமிச்சாங்க. இவங்க நினச்ச நம்பர் தான் அதுலேயே இருந்துச்சு. இந்த மேஜிக் எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இவங்க இதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த கார்டு எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவங்க பண்ண மேஜிக்லேயே பசியும் எடுக்க ஆரம்பிச்சுட்டு, சரி ஓகே இவங்க கொடுக்குற மெனு கார்டு பாருங்களேன், அதுவே ஒரு புக்லெட் மாதிரி தான் இருக்குது. இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக ரைஸ் ஐட்டம், நூடுல்ஸ் அதெல்லாம் விட ஃபுல்லாக சைட் டிஷ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே. நிறைய பிளேட்டர் ஐட்டமும் இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சத எனக்கு காஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ரேட் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் உப்பு கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேரில் இருக்கிற மாதிரி இது உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைகர் ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெப்பர் சிக்கன், பெப்பர் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பீஸ் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் அதில் போட்டிருக்க அந்த கிரேவி வந்து உப்பு கரிச்சிது அப்படியே. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இது சூப்பராக இருந்துச்சு. அந்த பீஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக லெக் பீஸ் மாதிரி ஃப்ரை மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸு, எங்கே போனாலும் ஒரு பிரியாணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஏன்னா பிரியாணி தான் சாப்பிடுவான், ஆனால் அவனுக்காக பிரியாணி. அப்புறம் இது வந்து மட்டன் கபாப் ஏதோ ஒன்று, இது வந்து இதுலேயும் உப்பு அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் மீன் பொளிச்சது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. டேஸ்ட் வைஸ்லாம் இங்கே வந்து அந்தளவுக்குலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான். ஃபைனலாக ஐஸ்கிரீம் அப்புறம் ஃபலூடா, எங்கே போனாலும் ஃபலூடா சாப்பிடாம வர மாட்டேன். ஒரு ஃபலூடாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது, டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.